வாங்க திருச்சி பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு போகலாம். அங்க ஆதிரான்னு ஒரு பெண் இருக்கா. ஆனா இது வெறும் ஆதிராவோட கதை மட்டும் இல்ல. இது ஒரு தடை செய்யப்பட்ட ஆசையோட ரொம்பவே ஆழமான சிக்கலான ஒரு பயணம். இந்த ஒரு வரி போதும் ஆதிராவோட மொத்த வாழ்க்கையோட வழியையும் புரிஞ்சுக்கிறதுக்கு. தனக்கு கிடைச்ச வாழ்க்கை சரியில்லை, தனக்கான ஆள் இவன் இல்லைன்னு மனசுல ஒரு பொறி தட்டுச்சுன்னா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? வாங்க அந்த பொறியோட கதைய பார்க்கலாம். சரி, அந்த தீப்பொறி எங்கிருந்து ஆரம்பிச்சது? எப்படி ஒரு சாதாரண பெண் தம் வாழ்க்கையோட பாதையே மாத்தணும்னு ஒரு முடிவுக்கு வந்தா? வாங்க பார்க்கலாம். எல்லாமே ஆரம்பிச்சது அவளோட சொந்த நிச்சயதார்த்தத்துல தாங்க. வருங்கால கணவரோட நண்பனா அந்த இடத்துல நின்னுகிட்டு இருந்தா செல்வகுமார். 100 பேர் அந்த இடத்துல இருந்தாலும் ஆதிராவோட மொத்த கவனமும் அவன் மேல மட்டும்தான் இருந்துச்சு. அவ மனசுக்குள்ள விழுந்த முதல் விதை இதுதான். பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு. ஆனா அது சாதாரண ஈர்ப்பு இல்ல. இவனோட ஒரு முறையாவது வாழ்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு தீராத ஆசை. கல்யாண போட்டோ எடுக்கும்போது எதேச்சியா அவன் அவளுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறான். அவ்வளோதான். அந்த நொடி அவனுக்கு அவ்வளோ பக்கத்துல இருந்தப்போ அவ உணர்ந்த ஒரு விஷயம் அவளுக்குள்ள இருந்த அத்தனை கட்டுப்பாடுகளையும் உடைச்செறிஞ்சிடுச்சு. ஓகே, அந்த ஒரு நொடியில வந்த ஈர்ப்பு எப்படி ஒரு பெரிய திட்டமா மாறுச்சு? இங்கதான் ஆதிரா ஒரு காய நகர்த்துற சதுரங்க ஆட்டக்காரி மாதிரி மாற ஆரம்பிக்கிறா. இந்த ஸ்லைடு கொஞ்சம் நல்லா பாருங்க. 2 பேரோட உலகத்துக்கும் நடுவுல இருந்த பெரிய வித்தியாசத்தை அவள ஒரு நண்பனோட மனைவியா, ஒரு அண்ணி மாதிரி மரியாதையா பாக்குறான். ஆனா அவளோட பார்வையோ டோட்டலா வேற. அவளோட ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாலேயும் ஒரு திட்டம் ஒளிஞ்சிருக்கு. அப்புறம் ஒரு நாள், இதுதான் டர்னிங் பாயிண்ட். அவ சும்மா வீட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அவன் எதிர்பாராத விதமா அவளை பாக்குறான். அவளோட இடுப்புல அவன் பார்வை அப்படியே லாக் ஆயிடுது. அவன் தடுமாறுறத இவ கரெக்டா நோட் பண்ணிடுறா. அவ்வளவுதான், அவனுக்கு என்ன பலவீனம்னு இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. பாருங்க, இது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செய்யறதில்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பக்காவா பிளான் பண்ணி செய்யற ஒரு விஷயம். முதல்ல பலவீனத்தை கண்டுபிடிக்கிறா. 2வது அதுக்கேத்த மாதிரி வாய்ப்புகளை உருவாக்குறா. 3வது அவன் எப்படி ரியாக்ட் பண்றான்னு ரசிக்கிறா. 4வது ரொம்ப முக்கியம், இது எதுவும் தெரியாத மாதிரி அப்பாவியா நடந்துக்கிறா. கில்லாடி. சரி, அவனை அப்பப்போ மயக்கிறது மட்டும் அவளோட திட்டம் இல்ல. அவனை நிரந்தரமா தன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அதுக்கு அவ போட்ட பிளான் இருக்கே, நம்ம கற்பனைக்கு கூட எட்டாதது. எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும்ல. ஆதிராவோட வாழ்க்கையே புரட்டி போட்ட அந்த இன்ஸ்பிரேஷன் ஒரு சினிமா. ஆமாங்க, வாலி படம். அந்த படத்துல வர்ற ஒரு சின்ன பொறி இவ மனசுல ஒரு பெரிய நெருப்பையே பத்த வச்சிடுச்சு. ஆமா, அவ போட்ட திட்டம் இதுதான். தன் கூட பிறந்த தங்கையையே தான் ஆசைப்பட்டவனுக்கு கட்டி வைக்கணும். அப்போ அவன் சட்டப்படியும் சமூகத்துக்காகவும் எப்போதுமே தன் கண் முன்னாடியே தன் குடும்பத்துக்குள்ளேயே இருப்பான் இல்லையா? என்ன ஒரு திட்டம் பாருங்க. திட்டம் போட்டா மட்டும் போதுமா? அதை செயல்படுத்தணும்ல. கல்யாண வேலைகள் எல்லாம் ஒரு பக்கம் தடபுடலா நடக்க, ஆதிரா அவளோட திட்டத்தை நிறைவேற்ற சரியான நேரத்துக்காக காத்திருந்தா. அந்த நாளும் வந்துச்சு. பாருங்க எல்லாம் எப்படி அவளுக்கு சாதகமா அமையுதுன்னு. காலையில புருஷனும் மாமியாரும் பத்திரிக்கை வைக்க வெளியூர் போயிட்டாங்க. மதியம் செல்வகுமார் தனியா வீட்டுக்கு வர்றான். அப்போ இவ ஒரு சாக்கு சொல்றா, ஃபேன் துடைக்கணும், கொஞ்சம் தூக்கி விடுங்கன்னு. அவனை நெருங்குறா. அந்த ஒரு நொடி எல்லா எல்லைகளும் உடைஞ்சு போகுது. அவன் தயங்குறான். மனசுக்குள்ள பெரிய போராட்டம். ஒரு பக்கம் ஆசை, இன்னொரு பக்கம் நண்பனுக்கு செய்யற துரோகம். அந்த தயக்கத்தை உடைக்க ஆதிரா சொன்ன வார்த்தைகள் இருக்கே, நான் யாரு? நீங்க கட்டிக்க போறவளோட அக்கா தானே, என்கிட்ட எதுக்கு தயக்கம்னு கேக்குறா. பாத்தீங்களா, உறவு முறையே தனக்கு சாதகமா மாத்தி அவனோட கடைசி தடையையும் உடைச்சிட்டா. அன்னைக்கு ஆரம்பிச்சது அதோட முடியல. வருஷங்கள் ஓடிருச்சு. ஒரு பெரிய ரகசியத்தை ஊர்கண், உலகத்து கண், ஏன் சொந்த தங்கச்சி கண்லயே மண்ணை தூவிட்டு வாழ்ந்திருக்காங்க. அந்த வாழ்க்கையோட விளைவு இன்னும் பெரிய அதிர்ச்சி. அவ தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச அந்த ரகசிய உறவுக்கு ஒரு பரிசு கிடைச்சது. சாரி, 1 இல்ல 2. ஆமா, அவளே சொல்றா, அவ எனக்கு 2 குழந்தைகளை கொடுத்திருக்கிறான்னு. அதாவது அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தைகள். இப்போ அவங்க குடும்பம் எப்படி இருக்கு தெரியுமா? ஆதிரா, அவ கணவர், அவங்களுக்கு 2 குழந்தைங்க. செல்வகுமார், அவ மனைவி, அதாவது ஆதிராவோட தங்கை, அவங்களுக்கு 2 குழந்தைங்க. ஆனா இதுக்கு நடுவுல இந்த 2 குடும்பத்துக்கும் பொதுவான ஒரு ரகசியம் இருக்கு. ஆதிராவுக்கும் செல்வகுமாருக்கும் பிறந்த இன்னும் 2 குழந்தைங்க. என்ன ஒரு அதிர்ச்சியான விஷயம்னா, இந்த உண்மை எதுவுமே அவ தங்கைக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. கதை முடியும் போது ஆதிரா நம்ம எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறா. உங்கள யாராவது இப்படி செஞ்சிருக்கீங்களான்னு. இந்த கேள்விக்கு பதில் சொல்றது சுலபம் இல்ல. ஒரு தடை செய்யப்பட்ட ஆசை, சரி தவறுன்னு எல்லாத்தையும் தாண்டி ஒரு வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாத்தி போட்டிருக்கு பாத்தீங்களா?